மகர ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்க இந்த மகர ராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதில தேடி தான் இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்க. மகர ராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் அல்லங்க. துணிச்சலும் வேகமும் உங்களோட இயல்புங்க. ஆனா அந்த வேகத்துக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறப்போ வாழ்க்கையே மாறுங்க. இந்த உலகத்துல நாம எத்தனை முயற்சி செய்தாலும், எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிச்சாலும் நம்மை காத்து வழி நடத்துற ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறீங்களா? அதுதான் நம்ம குலதெய்வம்ங்க. மகர ராசிக்காரங்களோட வாழ்க்கையில பல தடவை தெரியாமலே தடைகள் உடைந்திருக்கலாமுங்க. கடைசி நிமிஷத்துல வழி திறந்திருக்கலாமுங்க. அதற்கு பின்னால குலதெய்வ அருளே காரணம்ங்க. இந்த மகர ராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னு நினைச்சா இந்த கணமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க குலதெய்வம் பேரை எழுதுங்க. தெரியலனா எனக்கு என் குலதெய்வம் தெரியாதுன்னு எழுதினாலும் போதுங்க. மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த வீடியோவின் சக்திங்க. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்போ இன்றைய மகர ராசி பலனுக்குள் நுழையலாங்களா? சனி பகவான ராசிநாதனா கொண்ட நிதானத்திற்கும் உழைப்பிற்கும் எதற்கும் அஞ்சாத விடாமுயற்சிக்கும் பெயர் பெற்ற மகர ராசி நேர்களே, உங்கள் அனைவருக்கும் அந்த ஆதிசிவனின் அருளும் நவகிரகங்களின் ஆசியும் எப்போதும் முழுமையாக கிடைக்கட்டும்ங்க. மகர ராசி நேர்களே, உங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய புதிரை அவிழ்க்க போகும் காலம் இதுங்க. ஏன் இதை இன்னும் இன்று இவ்வளவு ஆணித்தரமா சொல்றேன் தெரியுமா? நவகிரகங்களின் இளவரசன் புதன் பகவான் மீன ராசியில தனது வக்ரகதியை தொடங்கி இன்று வேகம் பெறுகிறாருங்க. இது உங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்த போகும் நேரம்ங்க. உங்கள் மகர ராசியை பொறுத்தவரை புதன் பகவான் ஒரு மிக முக்கியமான பாக்கியாதிபதிங்க. உங்க அதிர்ஷ்டம், தந்தை வழி சொத்து, தூரதேச பயணம் மற்றும் தர்மத்தை தீர்மானிக்கும் 9ஆம் இடத்திற்கு அதிபதி அவர்தாங்க. அதே சமயம் உங்கள் எதிரிகள், மறைமுக கடன்கள் மற்றும் ஆரோக்கிய குறைபாடுகளை குறிக்கும் 6ஆம் இடத்திற்கும் அவர்தான் அதிபதிங்க. இப்படி அதிர்ஷ்டத்தையும் ஆபத்தையும் தன் இரு கைகளில் வைத்திருக்கும் புதன் பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான வீரியஸ்தானத்தில் அமர்ந்து வக்ரம் அடைகிறாருங்க. 9ஆம் அதிபதி போய் 3ல வக்ரமாகறாரா? அப்போ அதிர்ஷ்டம் தடைபடுமா? 6ஆம் அதிபதி வக்ரமாறதால எதிரிகள் தொல்லை அதிகமாகுமான்னு நீங்க பயப்பட வேண்டாம்ங்க. ஜோதிடத்தின் மகா ரகசியம் என்னன்னா, ஒரு 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல வக்ரம் பெறுவது என்பது விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குங்க. அதாவது நீங்கள் தேடி போகாத வெற்றி, உங்கள் எதிரிகளின் வீழ்ச்சி மற்றும் திடீர் வருமானம் உங்களை தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம்ங்க. மகர ராசி நேர்களே, கடந்த சில மாதங்களா உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது? எவ்வளவு உழைச்சாலும் முன்னேற்றம் இல்லையே. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப போராட வேண்டியதா இருக்கே. அல்லது நம்மளை விட தகுதியற்றவங்க நம்மளை முந்துக்கிட்டு போறாங்களேன்னு நீங்க வருத்தப்பட்டிருக்கலாமுங்க. ஆனா பாருங்க, இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த நிலை மாறப்போகுதுங்க. இந்த வக்ரபுதன் உங்கள் வீரியத்தை, உங்கள் தைரியத்தை ஒரு புதிய திசையில திருப்ப போறாருங்க. இதுவரை முடங்கி கிடந்த உங்கள் திறமைகள் அனைத்தும் இப்போது புத்துயிர் பெறுமுங்க. 3ல வக்ரம் பெறும் புதன் உங்கள் எதிரிகளை உங்கள் காலடியில் மண்டியிட வைக்க போறாரா? இல்ல உங்கள் நீண்ட கால கடன் பிரச்சனை இந்த 15 நாட்களில் தீரப்போகிறதா? உங்கள் தைரியமான முடிவுகள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை தேடி தருமா? பார்க்கலாமுங்க. உங்கள் வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை நான் ஏன் சொல்றேன்னா, 3ஆம் இடம் என்பது முயற்சிங்க. அங்க புதன் அதிபதி வக்ரம் அடையும் போது நீங்க எடுக்கும் மிகச்சிறிய முயற்சியும் ஒரு பிரம்மாண்டமான விபரீத ராஜயோக வெற்றியா மாறுங்க. மகர ராசி நேயர்களே, இந்த வீடியோல நான் சொல்ல போகும் தகவல்கள் உங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சியை தீர்மானிக்க போகுதுங்க. அதனால இந்த வீடியோவை முழுசா பாருங்க. எக்காரணத்தை கொண்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா நடுவுல நான் சொல்ல போற அந்த ரகசிய எச்சரிக்கை உங்களுக்கு வரப்போகுங்க. வரப்போற பெரும் நஷ்டத்தை தவிர்க்க உதவுங்க. வாருங்கள், மகர ராசிக்கு இந்த வக்ரபுதன் தரப்போகும் அந்த பிரம்மாண்டமான பலன்களை இப்போது மிக விரிவாகவும் ஆழமாகவும் பார்க்கலாமுங்க.
மகர ராசிக்கு நிகழப்போகும் அந்த மகா அதிசயம் என்ன? இப்போது நாம் இந்த வீடியோவின் மிக மிக முக்கியமான உங்கள் வாழ்க்கை திசையை மாற்றப்போகும் அந்த பகுதிக்கு வந்திருக்கோங்க. மகர ராசிக்கு 6 மற்றும் 9ஆம் அதிபதியான புதன் 3ஆம் இடமான வீரியஸ்தானத்துல வக்ரம் பெற்றா என்ன நடக்கும்? ஜோதிட சாஸ்திரத்துல இது ஒரு மர்மமான அம்சம்ங்க. 6ஆம் அதிபதி என்பவர் உங்கள் வாழ்க்கையின் தடைகள், சவால்கள் மற்றும் எதிரிகளை குறிப்பவருங்க. அவர் தைரியஸ்தானத்துல வக்ரம் பெறுவது என்பது சாதாரண விஷயம் அல்லங்க. இது உங்கள் ஜாதகத்துல தூங்கி கொண்டிருந்த அந்த விபரீத ராஜயோகத்தை தட்டி எழுப்ப போகும் மகா ரகசியம்ங்க. உங்கள் வாழ்க்கையில நிகழப்போகும் அந்த 3 பிரம்மாண்ட அதிசயங்கள் என்னன்னு இப்போ அணுவா பார்க்கலாமுங்க. எதிரிகளின் வீழ்ச்சியும் சத்ரு சம்ஹார யோகமும் அந்த மகா அதிசயம்ங்க. முதலாவதா மகர ராசிக்கு 6ஆம் இடம் என்பது உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தும் அந்த இருட்டு சக்திகள்ங்க. கடந்த பல மாதங்களா, ஏன் வருடங்களா உங்களுக்கு பின்னால குழிப்பறித்தவர்கள், உங்களை மேலதிகாரியிடம் போட்டு கொடுத்தவர்கள், உங்கள் குடும்பத்திற்குள் குழப்பத்தை விளைவித்தவர்கள் என அத்தனை பேரும் இப்போது தாங்கள் வெட்டிய குழியில தாங்களே விழப்போறாங்கங்க. 3ஆம் இடம் என்பது உங்கள் கைகள், உங்கள் வீரியம்ங்க. புதன் வக்ரம் அடைந்து அமர்வதால உங்கள் எதிரிகளுக்கு தாங்களாகவே ஒரு வீழ்ச்சி ஏற்படுங்க. அவர்கள் உங்கள் மீது தொடுத்த வழக்குகள், அவர்கள் செய்த சதித்திட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக திரும்புங்க. இது சத்ரு சம்ஹார யோகம் போல உங்களுக்கு வேலை செய்யுங்க. உங்களை வீழ்த்த நினைச்சவங்க முன்னாடி நீங்க ஒரு வெற்றியாளரா, அதே சமயம் அமைதியா தலை நிமிர்ந்து நிற்கும் அந்த மகா அதிசயம் இங்க நிகழுங்க. உங்கள் மௌனமே அவர்களை நடுங்க வைக்குங்க. நீண்ட கால கடன் சுமை தீர்தல், பொருளாதார மிராக்கிள். 2ஆவதா 6ஆம் இடம் என்பது உங்கள் நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கும் கடன்களை குறிக்குங்க. அங்க அதிபதி வக்ரம் அடைந்து 3ல் அமர்வதால உங்கள் பொருளாதார நிலையில ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்க போகுதுங்க. எப்படிடா இந்த கடனை அடைக்க போறோம், வட்டி கட்டவே பாதி சம்பளம் போகுதேன்னு நீங்க கவலைப்பட்டு கொண்டிருந்த வேளையில எதிர்பாராத ஒரு வருமானம் உங்களை தேடி வருமுங்க. குறிப்பா உங்கள் 9ஆம் இடத்து பாக்கியாதிபதியான புதனும் வக்ரம் ஆவதால தந்தை வழி சொத்துக்கள் மூலம் அல்லது தூர தேசத்திலிருந்து வரும் ஒரு மிகப்பெரிய தொகை மூலம் உங்கள் கடன் சுமைகளை ஒரே அடியில தீர்க்க போகிறீங்க. புதிய கடன் வாங்கும் சூழல் மாறி பழைய பாக்கிகள் அனைத்தும் வசூலாகுங்க. உங்கள் கௌரவத்தை சோதித்த பண பிரச்சனைகள் ஒரு சுபமான முடிவுக்கு வருங்க. இது உங்கள் நிதி சுதந்திரத்தின் மகா அதிசயம். விழித்து கொள்ளுங்கள் மற்றும் தூரதேச பயணங்கள். 3ஆவதா உங்கள் ராசிக்கு மிக முக்கியமான பாக்கியாதிபதி 9ஆம் அதிபதி புதன் 3ல் வக்ரம் பெறுவது என்பது உங்கள் அதிர்ஷ்ட கதவு மீண்டும் திறக்கப்படுவதற்கான அறிகுறிங்க. கடந்த காலத்துல நீங்க முயற்சி செய்து கடைசி நேரத்துல கைவிட்டு போன அந்த வெளிநாட்டு பயணம் அல்லது வெளியூர் வேலை வாய்ப்பு இப்போது மீண்டும் உங்களை தேடி வருமுங்க. விசா சிக்கல் முடங்கி கிடந்தவர்களுக்கு ஒரு அதிசயம் போல அனுமதி கிடைக்குங்க. அதே போல தந்தை வழி உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒரு பெரிய காரியம் உங்களுக்கு சாதகமா முடியுமுங்க. உங்க தெய்வ பலம் இப்போது அமைதியாக வேலை செய்ய தொடங்குமுங்க. நீங்க எப்போதோ செய்த தர்மம் இப்போது பல மடங்கா உங்கள் கௌரவத்தை உயர்த்த போகுதுங்க. உங்களை உதாசீனப்படுத்திய சொந்தங்கள், மகர ராசிக்காரன் இப்படி ஒரு உயரத்துக்கு போயிட்டானேன்னு வியந்து பார்க்கும் அதிசயம் இங்க அரங்கேறுங்க. நீங்க ஒரு புயலை போல வீரியத்துடன் செயல்படுவீங்க. வேகம் இருக்கும் இடத்துல விவேகமும் இருக்கணுங்க. ஒரு வைரக்கல்லை பாதுகாப்பது எவ்வளவு முக்கியமோ அப்படி ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு தேவைங்க. அந்த படுகுழியில நீங்க மீண்டும் விழாமல் இருக்க நீங்க செய்ய வேண்டிய அந்த மகா எச்சரிக்கை என்ன? வாருங்கள், அது என்னங்கிறத பார்க்கலாமுங்க. இதை கேட்டா மட்டுமே உங்கள் விபரீத ராஜயோகத்தை தக்க வச்சு கொள்ள முடியுங்க. மகர ராசிக்கான அந்த மகா எச்சரிக்கை. இதுவரை நாம் பார்த்த அந்த விபரீத ராஜயோகம் மற்றும் எதிரிகளின் வீழ்ச்சி உங்களை ஒரு மிகப்பெரிய உற்சாகத்துல ஆழ்த்தி இருக்கலாமுங்க. ஆனா ஒரு மலை உச்சிக்கு ஏறுவது எவ்வளவு சிரமமோ அங்கிருந்து தவறி விழுவது அவ்வளவு எளிதுங்க.
உங்கள் 6 மற்றும் 9ஆம் அதிபதி 3ஆம் இடமான வீரியஸ்தானத்துல வக்ரம் பெறுவது என்பது ஒரு பக்கம் உங்களுக்கு வெற்றியை தந்தாலும் மறுபக்கம் உங்கள் வார்த்தைகளையே உங்களுக்கு யமனாக மாற்ற ஒரு மிகப்பெரிய சதிவலை பின்னப்படுதுங்க. அந்த படுகுழியில நீங்க விழாமல் இருக்க நான் சொல்லும் ஒரே ஒரு ரகசிய மந்திரம், வாயை திறக்காதீங்க. ஆமா நண்பா, நிதானமான மகர ராசிக்காரர்களுக்கு உங்கள் அமைதிதான் உங்கள் கௌரவத்தையும் உங்கள் குடும்ப நிம்மதியும் காப்பாற்ற போகுதுங்க. ஏன் இதை இவ்வளவு ஆக்ரோஷமா சொல்றேன்? இதற்கான ஜோதிட காரணங்களை இப்ப மிக ஆழமா பார்க்கலாமுங்க. சகோதரர்களுடன் மனக்கசப்பு, 10 வருட பந்தம் உடைய போகிறதா? 3ஆம் இடம் என்பது இளைய சகோதரர்களை குறிக்கும் இடம்ங்க. அங்க அதிபதி எதிரி ஸ்தானாதிபதி வக்ரம் பெறுவது என்பது உங்கள் இரத்த பந்தத்துக்குள்ளேயே ஒரு விரிசலை உண்டாக்க பார்க்குங்க. இந்த 15 நாட்கள்ல உங்கள் தம்பி அல்லது தங்கையுடன் பேசும்போது மிக மிக எச்சரிக்கையா இருக்க வேணுங்க. நீங்க விளையாட்டா சொல்லும் ஒரு விஷயம் அல்லது பழைய சொத்து விஷயத்தை பத்தி நீங்க எடுக்கும் ஒரு விவாதம் ஒரு மிகப்பெரிய சண்டையில போய் முடியுங்க. இவன் நம்மளை மதிக்கவே மாட்டேங்கிறாங்கிற ஒரு எண்ணத்தை அவர்களுக்குள்ள இந்த வக்ர புதன் விதைத்து விடுவாருங்க. 10 வருடங்களா இருந்த பாசம் ஒரே நிமிடம் வாய் தடிப்பாளுடைய வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால குடும்ப விஷயங்கள்ல காரியம் முடியும் வர வாயை திறக்காதீங்க. பயணங்கள்ல ஆபத்து மற்றும் ஆவணச்சிதைவுங்க. 3ஆம் இடம் என்பது குறுகிய தூர பயணங்களை குறிக்குங்க. அங்க புதன் அதிபதி வக்ரம் அடைந்து 6ஆம் அதிபதியுடன் இணைவதால உங்கள் பயணங்கள்ல ஒரு மிகப்பெரிய குளறுபடி நடக்க போகுதுங்க. நீங்க செய்யும் பயணங்கள்ல உங்கள் ஆவணங்கள், பாஸ்போர்ட் அல்லது முக்கியமான ஃபைல்களை மிக ஜாக்கிரதையா வச்சுக்கணுங்க. ஒரு சின்ன கவனக்குறைவு அல்லது ஒரு தேவையற்ற வாக்குவாதம் உங்கள் பயணத்தையே ரத்து செய்ய வைக்குங்க. வண்டியில் போகும்போது யாரிடமாவது ஃபோன்ல வாக்குவாதம் செய்தால் அது விபத்திற்கு வழிவகுக்குங்க. உங்கள் கவனம் சாலையில இருக்கட்டுமுங்க, உங்கள் வாய் மூடியே இருக்கட்டும்ங்க. மறைமுக எதிரிகளின் சதி மற்றும் ஸ்கிரீன்ஷாட். அரசியல். மகர ராசி நேயர்களே, 6ஆம் அதிபதி 3ல வக்ரமாவதால உங்க கம்யூனிகேஷன் விஷயத்துல மிக அதிக ஜாக்கிரதை தேவைங்க. நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பும் ஒரு மெசேஜ் அல்லது ஃபோன்ல ஒருவரை பற்றி பேசும் ஒரு விஷயம் ஸ்கிரீன்ஷாட்டா எடுக்கப்பட்டு அல்லது ரெக்கார்ட் செய்யப்பட்டு உங்களுக்கு எதிராக திருப்பப்படுங்க. வேலை செய்யும் இடத்துல உங்கள் மேலதிகாரியை பற்றி தெரியாமல் கூட யாரிடமும் குறை சொல்லாதீங்க. நீங்கள் நம்பும் நபரே உங்களை காட்டி கொடுக்கும் ஒரு மர்மமான சூழல் இங்க நிலவுதுங்க. உங்க ஐடியாக்களை பத்தி யாரிடமும் பகிராதீங்க. வெற்றி உங்கள் கைக்கு வரும் வரை உங்கள் திட்டங்களை பற்றி யாரிடமும் மூச்சு விடாதீங்க. 9ஆம் அதிபதி வக்ரமாவதால உங்கள் தந்தை அல்லது தந்தை வழி உறவினர்களுடன் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் வரலாமுங்க. பெரியவங்க தானே சொல்றாங்கன்னு விட்டு கொடுத்து போங்க. அவர்களுக்கு பதில் சொல்ல போய் உங்கள் பாக்கிய யோகத்தை கெடுத்து கொள்ளாதீங்க. மகர ராசி நேயர்களே, நீங்கள் சனியின் மைந்தர்கள். சனி பகவானுக்கு பிடித்ததே அமைதியும் நீதியும் தாங்க. நீங்க ஒரு முனிவரை போல அமைதி காத்தா அந்த விபரீத ராஜயோகம் உங்கள் வீட்டு வாசல்ல வந்து தவம் கிடக்குமுங்க. நீங்க வாயை திறந்தா எதிரிகள் கை ஓங்கி விடுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் அமைதியே உங்க ஆயுதம்ங்க. மகர ராசிக்கான மகா ரகசிய பரிகாரங்கள். இதுவரை மகர ராசிக்கு 3ஆம் இடத்துல வக்ரம் பெறும் புதன் பகவான் தரப்போகும் அந்த பிரம்மாண்டமான விபரீத ராஜயோகத்தையும் அதே சமயம் உங்கள் கௌரவத்தை சிதைக்க பார்க்கும் அந்த மகா எச்சரிக்கைகளையும் பார்த்தோங்க. இப்போது அந்த தடைகளை தகர்த்தெறிஞ்சிட்டு புதன் பகவானின் அருளையும் உங்கள் ராசிநாதன் சனி பகவானின் ஆசியையும் பெற்று உங்கள் அந்த இழந்த செல்வாக்கை மீட்டெடுக்க நீங்க செய்ய வேண்டிய அந்த 5 பரிகாரங்கள் என்னன்னு பார்க்கலாங்களா? 3ஆம் இடம் என்பது வீரியம் மற்றும் தைரியம்ங்க. அங்க வக்ரம் பெறும் புதனால ஏற்படும் குழப்பங்களை தீர்க்க நீங்க ஒரு மகா சக்தியை சரணடைய வேண்டும்ங்க. புதன் பகவானின் வக்ரகதியால் ஏற்படும் புத்தி தடுமாற்றத்தை சரி செய்யும் ஒரே சக்தி ஆஞ்சநேயர் மட்டுமேங்க. சனிக்கிழமை அல்லது புதன்கிழமை ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று அவருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடணுங்க. ஓம் ஆஞ்சநேய வித்மகே வாயுபுத்ராய தீமகே தன்னோ ஹனுமன் பிரஜோதயாத் அப்படிங்கிற காயத்ரி மந்திரத்தை 27 முறை சொல்லுங்க.
அந்த ஆஞ்சநேயனை வணங்குவதால உங்கள் 3ஆம் இடத்து வீரியம் பலப்படுங்க. எதிரிகள் உங்களுக்கு எதிராக செய்யும் சதித்திட்டங்கள் அனைத்தும் ஆஞ்சநேயரின் அருளால தவிடுபடி ஆகுங்க. உங்கள் ராசிநாதன் சனியின் அம்சம் கொண்ட கருப்புலந்த தானம் செய்வது 6ஆம் இடத்து வக்ரபுதனால வரும் கடன்களை தீர்க்குங்க. சனிக்கிழமை அன்று ஒரு கைப்பிடி கருப்பு உளுந்த ஒரு கருப்பு துணியில முடிஞ்சு அதை ஏழை எளியவர்களுக்கு அல்லது துப்புரவு தொழிலாளர்களுக்கு தானமா வழங்குக. அது உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் கர்ம வினைகளை குறைக்குங்க. நீண்ட நாட்களா உங்களை வாட்டி வதைக்கும் கடன் பிரச்சனைகள் மற்றும் ஆரோக்கிய குறைபாடுகள் ஒரு முடிவுக்கு வருங்க. 3ஆம் இடம் என்பது வான்வெளி தொடர்பை குறிக்குங்க. புதன் வித்யாகாரகன் மட்டுமல்ல, தகவல் தொடர்பிற்கும் அதிபதிங்க. தினமும் உங்கள் வீட்டின் மொட்டை மாடியில அல்லது பால்கனியில பறவைகளுக்கு பச்சை பயிறு அல்லது தானியங்களை வைங்க. ஒரு பாத்திரத்துல தண்ணீர் வைக்க மறந்துடாதீங்க. பறவைகளுக்கு நீங்க செய்யும் இந்த சிறு உதவி உங்கள் ஜாதகத்துல மறைந்திருக்கிற வக்ரபுதனை சாந்தப்படுத்துங்க. இதன் மூலம் நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் தடையின்றி வெற்றி பெறுங்க. மகர ராசி நேயர்களே, 3ஆம் இடம் என்பது உங்கள் வீடு மற்றும் சுற்றுப்புறத்தை குறிக்குங்க. அங்க வக்ரபுதன் இருக்கும்போது தேவையற்ற பொருட்கள் எதிர்மறை ஆற்றலை உருவாக்குமுங்க. உங்கள் வீட்டில் அல்லது அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக பயன்படுத்தாத பழைய இரும்பு பொருட்கள், உடைந்த எலக்ட்ரானிக் பொருட்கள் இருந்தால் அவற்றை உடனடியாக அகற்றுங்க. பழைய இரும்பு சனி மற்றும் புதனின் வக்ரகதியால் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்குங்க. இவற்றை அகற்றுவதன் மூலம் உங்கள் சிந்தனையில் ஒரு தெளிவு பிறக்குங்க. புதிய வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டுங்க. பசுமாட்டிற்கு வெல்லம் மற்றும் ரொட்டி வழங்குதல் 9ஆம் அதிபதி வக்ரமாவதால பித்ருக்களின் ஆசையை பெற இது மிக சிறந்த பரிகாரம்ங்க. ஞாயிற்றுக்கிழமை அல்லது வியாழக்கிழமை அன்று பசுமாட்டிற்கு சிறிது வெல்லம் கலந்த கோதுமை ரொட்டி அல்லது பழங்களை வழங்குங்க. 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம்ங்க. பசுவை வணங்குவதன் மூலம் உங்கள் முன்னோர்களின் ஆசி உங்களுக்கு கிடைக்குமுங்க. இதனால தடைப்பட்ட வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் தந்தை வழி சொத்து சிக்கல்கள் மிக எளிதா தீருமுங்க. இந்த 5 பரிகாரங்களும் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குமுங்க. மகர ராசி என்பது வைராகியத்தின் சின்னம்ங்க. உங்கள் வைராகியத்தோடு இந்த தெய்வீக பரிகாரங்களையும் சேர்த்தா நீங்க ஒரு வெற்றியாளரா ஜொலிப்பீங்க. காலம் உங்களை சோதிப்பது போல தெரிஞ்சாலும் உண்மையில அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விபரீத ராஜயோகத்திற்கு தயார்படுத்திட்டு இருக்குதுங்க. நீங்க இழந்த அத்தனை கிரயங்களையும் அங்கீகாரத்தையும் வட்டியும் முதலுமா திருப்பி தரப்போக்குங்க காரமா இது இருக்குதுங்க. உங்கள் 3ஆம் இடத்துல வக்ரம் பெறும் புதன் உங்கள் புத்திக்கும் உங்கள் வீரியத்திற்கும் ஒரு புதிய சக்தியை தரப்போறாருங்க. உங்கள் எதிரிகள் தானாகவே வீழ்வார்கள். உங்கள் கடன் சுமைகள் ஒரு மிராக்கிள் போல குறையுங்க. பாக்கியாதிபதி வக்ரமாவதால உங்கள் அதிர்ஷ்ட கதவு ஒரு முறை பலமா தட்டுங்க. அதை சரியா பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில் தான் இருக்குதுங்க. ஆனா ஒன்றை மட்டும் மறந்து விடாதீங்க. 6ஆம் அதிபதி வக்ரம் அடையும் போது உங்கள் வார்த்தைகளே உங்களுக்கு எதிராக திரும்ப வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால தான் இந்த வீடியோல மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறேன், வாயை திறக்காதீங்க. உங்க ரகசிய எதிரிகளிடம் பேசும்போது, உங்கள் குடும்ப ரகசியங்களை பகிரும் போதும், சமூக வலைத்தளங்களில் கருத்து சொல்லும் போதும் மிக மிக எச்சரிக்கையா இருங்க. நீங்க காக்கும் அந்த தர்மம், அமைதிதான் ஒரு பிரம்மாண்டமான ராஜ வாழ்க்கைய உங்களுக்கு உறுதி செய்யுங்க. இந்த தகவல்கள் உங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒளியை ஏற்றிருக்கும்னு நான் நம்புறேங்க. உங்கள் ஜாதகம் அல்லது இந்த வக்ரபுதன் பயிற்சி குறித்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா தயங்காமல் கீழே கமெண்ட் செய்யுங்க. உங்களின் ஒவ்வொரு கருத்துக்கும் பதிலளிக்க நான் ஆவலா காத்திருக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இப்போதே ஒரு லைக்கை போட்டுடுங்க. உங்க மகர ராசி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை இப்போதே ஷேர் செய்யுங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா அந்த சிவப்பு நிற பட்டனை அழுத்தி பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க. அப்போது தான் உங்கள் ராசி மற்றும் நட்சத்திரம் தொடர்பான அடுத்தடுத்த ரகசியங்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியுங்க. அடுத்த வீடியோவில் விசித்திரமான மாற்றங்களை சந்திக்க போகும் கும்பராசிக்கு இந்த வக்ரபுதன் என்னென்ன அதிசயங்களை செய்ய போறாரு, அங்கே ஒளிந்திருக்கும் அந்த பெரிய ரகசியம் என்ன, இதை பற்றி மிக விரிவாக பார்ப்போங்க.
என்றும் உங்கள் நல்வாழ்விற்காக பிரார்த்தனை செய்யும் உங்கள் நவகிரகங்களின் ஆசி எப்போதும் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் நிறையட்டும்ங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.